ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை குருமா அல்லது முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் 8 முட்டை எடுத்து பாயில் பண்ணி அதை லைட்டாக இது மாதிரி கீறி வச்சுருக்கேன், தெரியுதா? தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை வகைகள் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது மாதிரி என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். 1 கப் தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக தனியாத்தூள். நீங்கள் எவ்வளோ முட்டை எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேங்காவையும் சோம்பையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம குக்கிங்க்கு போயிடலாம். நாம் இப்போ ஒரு கடாய் எடுத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடாக இருக்குது, மிதமான சூட்டில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்புக்கு வச்சுருந்த பட்டை வகைகளை சேர்த்துருவோம். பட்டை ரொம்ப வெடிக்க வேணாம். இந்த ஸ்டேஜிலே நம்ம ஆனியனை சேர்த்துருவோம். பாருங்கள், நான் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ஆனியனை. நீங்களும் அது மாதிரி ஃபைனாகவே சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முட்டை குழம்புக்கு நல்லாயிருக்கும். எல்லா ஆனியனையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஆனியனை நல்லா வதக்கிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆனியன் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் வரையும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதோடைய ரா ஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற வரையும் நல்லா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோடைய பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் வச்சுருந்த 1 கப் தக்காளியை இதில் சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குலைவாக வேகணும். அதனால் நம்ம நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 2-3 மினிட்ஸ் இது நல்லா குலைவாக வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தக்காளி எவ்வளோ குலைவாக வெந்திருக்கு பாருங்கள். நல்ல குலைவாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 1 மினிட் நல்லா கொதிக்கட்டும். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நம்ம கொதிக்க விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல, எக்கு வச்சுருந்தோம்ல முட்டை, அதை அதில் நம்ம 1 பை 1 சேர்த்துடலாம். முட்டையை பாயில் பண்ணி வச்சு லைட்டாக இப்படி கீறி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி மாதிரி லைட்டாக கீறிக்கிட்டால் மசாலாலாம் அதில் நல்லா சேரும். நம்ம தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை இதில் வச்சுருவோம். அப்போது நல்லா காரமாக இருக்கும் போது மசாலா அதில் நல்லா சேரும். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் சாப்பிடும் போது. முட்டையில் மசாலாலாம் சேர்ந்து நமக்கு சாப்பிடும் போது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இப்போது பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி நல்ல ஃப்ளேவர், இதோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை மேலே நல்லா கொஞ்சம் குழம்பெல்லாம் நல்லா மேலே சேர்த்து விட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு முட்டையோட நல்லா மசாலா சேர்ந்து எவ்வளோ பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த தேங்காய், சோம்பு அரைச்ச கலவையை சேர்த்துடலாம். தேங்காயும் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல கொரப்பாக, அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாம் நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டேன். அதுவே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பாருங்கள், நம்மளுடைய முட்டை குருமா எவ்வளோ கிரேவி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். செம்மியாக இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வேணுன்னா கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு 30 to 40 செகண்ட் வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தோம். பாருங்கள், முட்டையில் இந்த நல்ல மசாலாலாம் சேர்ந்து, முட்டை நம்ம வந்து லைட்டாக வந்து நம்ம கீறி விட்டுருந்தோம்ல, அதில் நல்ல மசாலாலாம் சேர்ந்து அருமையாக இருக்குது. நம்மளுடைய கிரேவியும் நல்லா திக்கான பதத்தில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இனிமேல் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முட்டை குருமா எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.